வீட்டில் பால் குடிக்கலான்னு பார்த்தா பால் தீர்ந்து போச்சு. பால் தீர்ந்து போனதே தெரியாமல் நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ என் கையில் ஒரு 5 பவுண்ட் இருக்குது. அதுக்கெலாம் என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இதுதான் இந்த ஊர் காசு, 5 பவுண்டு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 600 சம்திங் வரும். ஸோ இந்த காசை வச்சு தான் இப்போ நம்ம போய் ஷாப்பிங் போகிறோம். பால்லாம் வாங்கிட்டு என்ன வாங்க முடியும்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக வரலாம். இதுதான் நம்ம வாங்க போகிற கடை. டிஸ்கவுண்ட் போட்டிருக்கா. ஸோ இதுதான் பெரிய பில்டிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் மளிகை கடை, அதாவது டே டு டே. வண்டி எதுவும் வருதா? வரல. அப்பா பயந்து ஓடி வர வேண்டியதாக இருக்குது. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. நம்ம வாங்க போகிற பால் எங்கே இருக்குது? 100 ரூபா 200 ரூபா எல்லாம் ரேட் அதிகம். இதான் 165 நம்ம வாங்க போகிற பால். சிக்கன் எல்லாம் ஓவர் ரேட்டு. சிக்கன் மட்டும் இல்லை, இந்த ஊரில் எல்லாமே ரேட் அதிகம். அதனால் பால் மட்டும் வாங்கிட்டேன். இதுதான் பில் கவுண்ட், பில் போடக்கூடிய இடம். ஊரில் லாட்ரியில் விற்கிறாங்க பாருங்கள். இருக்குல்ல இந்த லைட் எரியுதுல, மஞ்சள் லைட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம சும்மா அப்படி கால் வச்சாலே போதும், வண்டி ஏதோ வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் சரி, எவ்வளோ எமர்ஜென்சியாக அவனுங்க வந்தாலும் சரி, இந்த இடம் அந்த எல்லோ கலர் லைட் இருக்குதுல்ல பின்னாடி, இதில் நம்ம நடந்து வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுவானுங்க.